गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह। வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி மழைக்கு சூப்பரா சூடா கிறிஸ்பியா ஒரு ஸ்நாக்ஸ், வெண்டைக்காய் வச்சு ஒரு பக்கோடா. ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் கூட. இது பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். நம்மக்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு சிம்பிளாக டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வெண்டைக்காய் பக்கோடா பண்ணுறதுக்கு வெண்டைக்காய் நல்லா ஒரு 1/2 கிலோ எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்க, ஜஸ்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. கிராஸாக இப்படி கட் பண்ணிக்க வேண்டியதுதான், இந்த மாதிரி ஷேப்பில். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். அதாவது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனாக ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஸோ ஈரத்தோடு பண்ணினோம் அப்படின்னா குழன்னு ஆகிடும். ஸோ ஈரத்தோடு பண்ணக்கூடாது. நல்ல ஒரு காஞ்ச துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் இப்போ என்னெல்லாம் சேர்த்துக்க போகிறோம்னா, கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சிம்பிளாக ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் இது செய்ய போகிறோம். பெருசாக இதுக்கு ஒன்றும் தேவை கிடையாது. ஸோ கடலை மாவு ஒரு 3-4 ஸ்பூன் நமக்கு ஃபஸ்ட்டு சேர்த்துன்ட்டு அப்புறம் பத்தலைன்னா கூட திரும்ப சேர்த்துக்கலாம். இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க அளவுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குவேன். தூவினா மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா எல்லா இடத்துக்கும் அந்த மாவு போய் சேரும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக, இது ஆப்ஷனல் தான், கலர் கொடுக்கறதுக்காக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். வேண்டாம்பி விட்டுடலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு காரப்பொடி தூவினா மாதிரி சேர்த்துட்டோம்னா தான் இது வந்து எல்லா பக்கமும் போய் சேரும் நல்லா. நெக்ஸ்ட்டு பெருங்காயம், வாசனைக்காக பெருங்காயம். லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். இதெல்லாம் கண் திட்டமாக நம்ம எவ்வளோ எடுத்து வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துன்னு சேர்த்துக்க வேண்டியதான். இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். தண்ணி எதுவும் தேவையில்லை. ஃபஸ்ட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா வேணும்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுண்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும். நிறைய தெளிச்சோன்னா குழன்னு ஆகிடும். லைட்டாக தெளிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் அந்த மாவை எல்லாமே இது மேலே படுற மாதிரி பெசரி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது எல்லா வெண்டைக்காயும் நல்லா கலந்து எடுத்துட்டாச்சு. லைட்டாக தான் நான் தண்ணி விட்டுருக்கேன், நிறைய விடல. நிறையா விட்டோம்னா குழன்னு ஆகிடும். ஸோ இதை அப்படியே எண்ணெய் ஆல்ரெடி நான் காய வச்சுருக்கேன் பொரிக்கிறதுக்காக. நல்லா ஒரு 1/4 லிட்டருக்கு மேலே எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ இதை அப்படியே தூவினா மாதிரி இப்படி ஒத்தையாக எடுத்து போட போகிறோம். கையை இப்படி வச்சுக்கிண்டு இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போட வேண்டியதுதான். அதுதான், இது போட்டாச்சு. நல்லா வேக விட்டு கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே பொரிச்சு எடுக்க வேண்டியதான். நான் திருப்பி விட்டுக்கிறேன். ஒரு பக்கம் வெந்துடுது. நல்லா 2 பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா மொறுன்னு வருவது. அதுக்கப்புறம் அப்படியே எடுக்க வேண்டியதான். இப்போ இது சூப்பராக நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுது. பார்த்தாலே தெரியும், இந்த எண்ணெயோட பபிள்ஸ் எல்லாம் மெதுவாக அடங்க ஆரம்பிக்கும். இதோட கலரும் மாறி இருக்கும். இதை அப்படியே மெதுவாக எடுத்துட வேண்டியதுதான். நான் ஒரு பாத்திரத்தில் டிஷ்யூ போட்டு வச்சுருக்கேன், ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக. இதை அப்படியே இதில் எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து போட்டுட்டோம்னா சூப்பரான வெண்டைக்காய் பக்கோடா ரெடி.